ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான அம்மா அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான எமோஷனல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சிட்டியிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் பெருசாக எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அந்த கிராமத்தினர்கள் ரோடு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே ரோடு எதற்காக தேவைப்படுது அப்படின்றத பற்றின சர்வே எடுக்கிறதுக்காக தான் ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறாருங்க. போனவர் ரோடு சம்பந்தமாக விசாரிக்காம வேற இனத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் இந்த கிராமத்தினர்கள் கிட்ட விசாரிக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ரோடு கான்ட்ராக்டர் தானா இல்லை வேற ஏதாவது காரணத்துக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாரா அப்படின்னு நமக்கு சந்தேகம் எழும்புதுங்க. இவர் இந்த இடத்துக்கு வந்ததற்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேக் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த கேக் ஷாப்புக்கு ஒரு லேடி கேக் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அது ஒரு பர்த்டே கேக் மாதிரி இருக்குதுங்க. கேக்கில் நீங்கள் ஏதாவது பேர் எழுதணுமா, யார் பேர் எழுதணும் அப்படின்னு கேக் ஷாப்பில் கேட்க, ஒன்று பண்ணுங்க, பேபின்னு எழுதுங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. பேசிக்காக அந்த லேடி நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி இந்த வாட்டி அவங்க வயிற்றில் குழந்தை வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால் அதுக்கு உதவி செஞ்ச ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டருக்கு இந்த கேக்கை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட இந்த லேடி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எனக்கு இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய ஹோப் இருக்குது, கண்டிப்பாக என்னோட வயிற்றில் குழந்தை இருக்குன்ட்டு. அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் லைட்டாக திட்டுற மாதிரி பேசிடுறாங்க. நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன், இந்த விஷயத்தில் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க, அது கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த லேடி பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டருக்கு இப்போ என்ன சொல்றதுனே தெரியல. அட்வைஸ் பண்றாங்க, நீங்க தைரியமான ஆளு, நீங்க எல்லா விஷயத்தையுமே தைரியமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஆனா அந்த பிரெக்னன்சியை ஃபர்தரா கொண்டு போக முடியாது, ஏன்னா அதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதைத்தான் டாக்டர் முன்கூட்டியே சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே கொண்டாடிடாதீங்க, எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நாங்க போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, முடிவா இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி கூட ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்குறாங்க. அப்போதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த லேடிக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ராப்ளத்துக்கு அவங்களோட யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இதுக்கு மேலே இவங்களால குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. அட்லீஸ்ட் உங்கள் உயிரையாவது நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், அதுக்காக தான் இந்த ஒரு முடிவை உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்த லேடிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருதுங்க. இந்த லேடி அழுதுகிட்டே வெளியில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தையோட வந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, ஒரு செகண்ட் குழந்தைய பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுப்பாங்க. இவங்களும் ஆசையோட அந்த குழந்தைய வாங்கும்போது பட்டுன்னு அவங்களோட அம்மா வந்து, தெரியாதவங்க கிட்டலாம் நீ குழந்தைய குடிப்பியா அப்படின்னு திட்டிட்டு பட்டுன்னு அந்த குழந்தைய பிடுங்கிடுவாங்க. ஆல்ரெடி மனவேதனையோட வெளியில வந்த இந்த லேடிக்கு மேலும் மனவேதனை ஆயிருதுங்க. அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அங்கதாங்க இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க, அம்மா அப்படின்னு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு ஸ்டீஃபன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கான்ட்ராக்டுக்காக ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி பயணம் பண்றாருங்க. ஃபைனலி அந்த ஒரு கிராமத்தையும் ரீச் பண்றாருங்க. அந்த கிராமத்துல பெருசா எந்த ஒரு தொலைத்தொடர்பு வசதியுமே கிடையாதுங்க. ஹீரோ அந்த கிராமத்துல இறங்கின உடனே ஒருத்தர் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற ரோடு கான்ட்ராக்ட் சூப்பர்வைசருங்க, எங்க ரோடு போடணும் அப்படின்றத ஆய்வு செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், மெம்பர் தான் இந்த இடத்துல இறங்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிங்களா தோ மெம்பரே வந்துட்டாரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊருடைய மெம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த டீ கடையில் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாருங்க. டீ சொல்றாரு. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி டீ குடிச்சிட்டு வந்துட்டதா சொல்றாரு. நானும் குடிச்சிட்டு வந்துட்டேன், இந்த டீ கடையில் டீ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதே டீ கடையில் கண் பார்வை இல்லாத ஒரு வயசான தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய பேர் ஆசான். அவருக்கு ரீசெண்டாக தாங்க கண் பார்வை போயிருக்குது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அத்துப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரி, நீங்க எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இந்த மெம்பர் கேட்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த ஆய்வு செய்யணும், அது மட்டும் இல்லாம வேலை செய்யறதுக்கு ஆட்களை எல்லாம் ரெடி பண்ணணும், மூணாவது மெட்டீரியல்ஸ் எல்லாம் இறக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் வேலையை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் போலயே, அது வரைக்கும் நீங்க இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகணும்ல, அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடு தேவைப்படும்ல அப்படிங்கும் போது, ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இவங்க டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே அம்மணி அம்மா அப்படின்ற ஒரு லேடி அவங்களுடைய குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறாரு. அப்ப டீ கடைக்காரர் சொல்றாரு, அது அம்மணி அம்மா, அவங்களோட பேத்தி பேரை தான் கூப்பிட்டு இருக்குது, அது இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மெம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தங்கறதுக்கான வீட்டை காட்டுறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாருங்க. போறாங்க
போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க இன்னும் எவ்வளோ தூரங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாருங்க. ஃபைனலி அந்த ஒரு வீட்டையும் ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் பெருசாக எந்த ஒரு வசதியுமே கிடையாதுங்க. ஹீரோ கேட்குறாரு, எங்க வில்லேஜ்லேயே வேற ஒரு வசதியான வீட்டை காட்டலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பூட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட செருப்பெல்லாம் வீட்டுக்கு வெளியில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க, ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பாம்பு பல்லிங்க இருக்கும், பயங்கர கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செருப்புக்குள்ளே வந்து படுத்துரும், அப்புறம் நீங்கள் காலை வச்சு உங்களை பூட்டு தள்ளிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசனை பண்ணுறாரு. என்னடா இப்பேற்பட்ட ஒரு இடத்துல கொண்டாந்து நம்மளை விட்டாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பாத்ரூமும் கிடையாது, எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய பேர் பாப்பன். பாப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. ஆனால் அவருக்கு காதே கேட்கலங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்னு சொல்றீங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பக்கத்தில் ஒரு வீடியும் காணமே அப்படின்ற மாதிரி கேட்க, பக்கத்து வீடுனா ஒரு 1/2 கிலோமீட்டர் இங்கிருந்து நடந்து போகணும், ஒரு 5 நிமிஷம் நடந்தோம்னா அவரோட வீடு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தேவையான வசதிகள் எல்லாமே பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மெம்பர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த டீ கடைக்கு வராருங்க. அந்த டீ கடையில் ஆஷான் அப்படின்ற ஒருத்தர் கண் பார்வை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு வீடெல்லாம் பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. அது வீடாது ஏதோ கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது யாரோட வீடு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஆஷான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வர பாதையில் ஏகப்பட்ட அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்டைப்பூச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. எதுக்கும் செருப்பத்தை கழட்டி செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ செக் பண்ணி பார்த்தா ஹீரோட காலெல்லாம் ரத்தமாக இருக்குதுங்க, அட்டைப்பூச்சி கடிச்சிருந்துருக்குது. இந்த ஆஷான் அப்படின்றவருக்கு கண் பார்வையிலேயே தவிர இந்த ஊரை பற்றின எல்லா நாலேஜுமே அவருக்கு இருக்குங்க. அதனால தான் எல்லோரும் இவர் ஆஷான்னு கூப்பிடுறாங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறாருங்க. அப்பதான் அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு, இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இவர் பாட்டு ஒன்று எழுதி இருக்கிறாரு, அந்த பாட்டு எப்பாவது ஒரு நாள் ரேடியோல வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அதனால எப்போ பார்த்தாலும் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அம்மனி அம்மா அப்படின்ற ஒரு பாட்டியும் பேத்தியும் பார்த்தோம் இல்லையா, அந்த அம்மனி அம்மாவை வேலைக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு 3 லேடிஸ் வந்திருக்காங்க. வெளியில அம்மனி அம்மாவுடைய பேத்தி பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்குங்க. அந்த குழந்தைகிட்ட இவங்க 3 பேரும் போய் ஜாலியாக கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. வெளியில வந்த இந்த அம்மனி அம்மா பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அந்த குழந்தைய பிடிங்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைய யாரு கூடயுமே சேர விட மாட்டேன்றாங்க அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லோருமே வேலைக்கு போகிறாங்க. அந்த குழந்தை யாரு கூடயுமே பேச மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லோருமே அம்மனி அம்மாவை ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய யாரு கூடயும் பேச விட்றதில்ல, விளையாட விட்றதில்ல, அதனால தான் அந்த குழந்தை இப்படி இருக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லோரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மனி அம்மாவுடைய மக மற்றும் மருமகன் இவங்க 2 பேரும் இந்த ஊரில் வந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். ஸோ அந்த குழந்தை மட்டும்தான் உயிர் பொழைச்சிருந்துருக்குது. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அம்மனி அம்மா வளர்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பும்போது குழந்தைய பேபி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஈவினிங் வரும்போது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்குங்க. அங்கே கட் பண்ணால் ராத்திரி நேரம் ஹீரோ தங்கி இருக்கக்கூடிய வீட்டை காட்டுறாங்க. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டு பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு. மெம்பருக்கு ஃபோன் அடிச்சு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுட்டேன், எப்போ தான் கரண்ட் வரும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கரண்ட் எப்போ வரும்லாம் எனக்கு தெரியாது, அதனால நீ கண்ணை மூடி மழை பெய்யுற சத்தத்தை கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும், தூங்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஆற்றுல போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த மெம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த மெம்பர் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போடுற கான்ட்ராக்ட் விஷயமா லேபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இதுதான் கடைசி ஊர், இது வரைக்கும் தான் பஸ் வரும், இதுக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஜீப்பில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீப்பும் வருது. அதுக்கப்புறம் ஜீப்பில் இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கவந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. கம்ப்ளீட்டாக மண் ரோடு தாங்க. அது வந்து மலை மேலே ஏறுற மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஜீப்பில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. ஃபைனலி அந்த ஒரு இடத்தையும் ரீச் பண்ணுறாங்க. இந்த மெம்பர் சொல்கிறாரு, இதுதான் நீங்கள் கேட்ட இடம், இந்த இடம் நரகம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் ரோடு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இந்த மெம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை அப்படியே பார்த்துட்டு வேற ஏதோ ஒரு யோசனையில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்பதான் இந்த மெம்பர் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கிறாரு, ஏலப்பாரா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம நடந்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நடந்து வரதா ரொம்பவே ரிஸ்க், ஆனால் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவர் விசாரிக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா இவர் ரோடு போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே தெரியலங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊருக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல காசு வச்சு ஹீரோ ப்ரேயர் பண்ணுறாருங்க. என்னென்னு ப்ரே பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, வேலை தொடங்கணும் இல்லையா, இந்த ஊரை காப்பாற்றுற மாதிரி என்னையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சரி டீ குடிச்சிட்டு போங்க, எனக்கு இம்பார்ட்டண்ட்டான கால் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெம்பர் அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே கட் பண்ணால் இந்த அம்மனி அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மனி அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துடுறாங்க. அங்கே அம்மனி அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பாக உனக்கு செட் ஆகாது உன்னோட மெடிக்கல் கண்டிஷனுக்கு, அதனால நீ சும்மா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இந்த அம்மனி அம்மா கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜீப் வருதுங்க. அந்த ஜீப்பை பார்த்ததும் ரொம்ப வேகமாக அம்மனி அம்மா நகர்றாங்க.
இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் இந்த அம்மணி அம்மா கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த அம்மணி அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் கூட்டு வந்து 4 பேர்கிட்ட பழக விட்டா தானே அந்த குழந்தையும் சோசியலைஸ் ஆகும். இல்லாட்டி கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு பறவை மாதிரியே அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள்லாம் சேர்ந்து சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள்லாம் எப்படி அம்மணி அம்மா கிட்ட சொல்ல முடியும்? அம்மணி அம்மா கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மணி அம்மாவோட மகளும் மருமகனும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றுல வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போய் தான் இறந்து போனாங்க. இன்னும் அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்தே அவங்க மீளவே இல்லை. இப்போ நம்ம போயிட்டு அதையும் இதையும் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லாம் குணமாகறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டீ கடைக்கு பாப்பன் அப்படின்ற அந்த தாத்தா வந்திருக்கிறாருங்க. வாங்க அந்த தாத்தா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இவர் குடி வந்திருக்கிறாரு, இந்த ரோடு கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அவர் பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மெம்பரும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாக இந்த ஊரில் தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் சரி வேலைக்கு ஆளெல்லாம் எடுக்கணும், எப்போ போய் பார்க்கறது அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மெம்பர் சொல்றாருங்க. இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போகிற வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாருங்க. பார்த்தா ஒரு இடத்துல ரிவர் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த ரிவரில் வந்து கயிறுலாம் கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரிவரில் தான் வந்து வெள்ளம் வந்து அந்த அம்மணி அம்மாவோடைய மகளும் மருமகனும் இறந்து போனாங்க. ஸோ அப்போது அந்த நபர் பின்னாடியே இந்த மெம்பர் போயிடுறாரு. அங்கே ஒரு பாட்டி பாத்திரம்லாம் கழுவிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஊருக்குள்ள அம்மணி அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகளும் மருமகனும் இந்த ஆற்றுல தான் அடிச்சுட்டு போய் இறந்து போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது இந்த ஆறான்னு எனக்கு தெரியாது, இந்த ஆற்றுல வேற ஒருத்தங்க தான் இறந்து போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போறாருங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த அம்மணி அம்மாவோடைய மகளும் மருமகனும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றுல தான் இறந்து போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் ஆற்றுல இறந்து போன மாதிரியான ஞாபகம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மணி அம்மா இந்த ஊருக்காரங்களே கிடையாது, அவங்க வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தவங்க. ஸோ எல்லாரும் இந்த ஊருக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்றாருங்க. கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு ஊரில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலை பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இல்லைங்க, ஒரு ஆர்வத்தில் தான் கேட்டேன். சரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் ரோடு வேணும்னு கேட்டிருக்கீங்களே, அது வரைக்கும் ரோடு போட்டால் இந்த கிராமத்தில் ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, மேபி சின்ன மாற்றம் நடக்கும், ஏன்னா போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியாகும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த சாமியாரே சொல்கிறாருங்க, இந்த ஊரோட ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறாரு பாப்பன் அப்படின்ட்டு, அவரை போய் விசாரிங்க, எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ராத்திரியே நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போயிடுறாருங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் காட்டு பகுதிக்குள்ள இருந்து தான் இந்த அம்மணி அம்மாவும் அந்த குழந்தையும் வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குதுங்க. ஒரு ஆள் அந்த காட்டு பகுதியில் டிராவல் பண்ணி இந்த ஊருக்குள்ள வரது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அனிமல் அட்டாக் இருக்கும், ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கும், அதெல்லாம் தாண்டி உயிர் பொழைச்சு வரதுன்றது ரொம்பவே கஷ்டம். அப்படி இவங்க தாண்டி வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே டவுட் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, யார் பார்த்தாங்க, ஒன்று நான் பார்த்தேன், இன்னொன்று அந்த ஆஷான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் பார்த்தாரு, என்னால் வந்துட்டு பார்க்க முடியும், அவர்னால கேட்க முடியும், அதனால யாருக்கும் எந்த டவுட்டும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ அந்த ஆஷான் அப்படின்ற நபரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டீ கடையில் போய் உட்கார்றாரு. ஏன் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, இப்பெல்லாம் தூக்கமே வரதில்ல, இன்னமும் ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோ இந்த ஆஷான் கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆஷான் கோவப்பட ஆரம்பிக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ நேராக இந்த அம்மணி அம்மாவோட வீட்டுக்கே போறாருங்க. அம்மணி அம்மா வீட்டுக்கு பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா டிராயிங் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு அம்மணி அம்மா வந்து யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இப்படி தான் கேட்பீங்களா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் பார்க்குறாரு. பட்டுன்னு அருவாளை காட்டி மிரட்டுறாங்க. என்னங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்குறாருங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது, நீங்க இந்த ஊருக்காரி தானே, உங்களுக்கு ஒன்று அப்படின்னா இந்த ஊருக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளம்பி வந்துருவாங்கல்ல, நீங்க இந்த ஊர் தானே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, பட்டுன்னு அப்படியே இந்த அம்மணி அம்மாவோட ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதை ஹீரோ கவனிக்கிறாருங்க. இல்ல நான் இந்த ஊர் தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மணி அம்மா சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க ஏன் என்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் திருடுறதுக்காகலாம் வர கிடையாது, நீங்க ஏதாவது திருடிட்டு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு மறுபடியும் இன்டெரக்டா ஏதோ ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அம்மணி அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ கிளம்பி போனதுக்கப்புறம் அம்மணி அம்மா ரொம்பவே இடிஞ்சு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அம்மணி அம்மா இந்த ஊர் பெண்ணும் கிடையாது, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை திருடிட்டு வந்திருக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரியும் தோணுதுங்க.
இப்போ நம்ம ஹீரோ டீ கடைக்கு போறாருங்க. அந்த ஆசான் கிட்ட மறுபடியும் விசாரணை தொடங்குறாரு. அந்த ஆசான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாரு. ஹீரோ விசாரிக்கிற விதத்துல இருந்தே இந்த ஆசான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாருங்க. என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் போலீஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா திருடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்முனியம்மா வீட்டுக்கு போனியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அந்த வழியாக போனேன், அப்படியே வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல, அம்முனியம்மா வீட்டில் இருந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை தூக்கி நம்ம ஹீரோ போட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த அம்முனியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தையை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வேற எங்கேயோ டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க, யாரையோ இம்பார்ட்டண்ட்டாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்முனியம்மா பஸ் பிடிச்சி சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆசான் அப்படின்றவரு நம்ம ஹீரோ கிட்ட நீ யாரா அப்படின்னு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அம்முனியம்மாக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன தொடர்பு, எதனால நம்ம ஹீரோ இந்த அம்முனியம்மாவை சுற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் மர்மமாவே தாங்க இருக்குது. இப்போ அம்முனியம்மா பார்த்தீங்கன்னா நேராக சிட்டிக்கு வந்துடுறாங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கிட்ட போனால் அந்த வீட்டு கேட்டு பூட்டப்பட்ட நிலைமையில் இருந்துட்டு இருக்குது. அப்போ அந்த வழியாக வந்தவர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த வீட்டில் இருந்தவங்க ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, இங்கே யாருமே இப்போ இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இந்த அம்முனியம்மாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அம்முனியம்மா கூட வேலை பார்த்த ஒரு 3 பெண்களை பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வர வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அதுவும் இந்த அம்முனியம்மாவை பற்றி. இந்த 3 பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை எப்போதுமே எப்படி பயந்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் அம்முனியம்மாவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவங்க, பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அப்போ தாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது, நம்ம ஹீரோ ரோடு கான்ட்ராக்டுக்காகலாம் வந்து இந்த ஊருக்கு வர கிடையாது, இந்த அம்முனியம்மாவை பற்றி விசாரணை பண்ணுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு போலீஸுங்க. போலீஸுன்னு சொன்னதுனால தான் அந்த ஆஷான் அப்படின்றவர் ஹீரோவை விட்டுருந்துருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, இந்த அம்முனியம்மாவை பார்க்கறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் யாரும் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவங்க யாராவது பார்க்கறதுக்காக போவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அம்முனியம்மா பார்த்தீங்கன்னா உடனடியாக டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த அம்முனியம்மா சொல்லிட்டு இருக்க, சரி உங்ககிட்ட வந்து பேஷண்ட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டை வச்சு டாக்டரை பார்க்குற மாதிரி வேணா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் ஏதாவது விசாரிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க, இந்த அம்முனியம்மா அப்படின்றது அவங்களோட ஒரிஜினல் பேரா இல்லை கூப்பிட்ற பேரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருத்தங்க சாவித்ரின்றாங்க, இன்னொருத்தங்க சிலோச்சனான்றாங்க. ஆக மொத்தம் அம்முனியம்மா அப்படின்ற பேர் வந்து ஃபேக் நேம் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த அம்முனியம்மா பேஷண்ட் மாதிரியே வந்து உள்ளே போய் டாக்டரையும் நர்ஸையும் மீட் பண்ணுறாங்க. இந்த டாக்டரும் நர்ஸும் கேட்குறாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போனீங்க, நீங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, நான் மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக சாப்பிடல அப்படின்னாலும் உங்களுக்கு வரப்போகிற குழந்தைக்காவது நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்முனியம்மா ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த நர்ஸ் அப்படியே பதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு யாரும் இல்லை, அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக இந்த அம்முனியம்மாவுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுங்க. அந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தின் காரணமாக அவங்களுக்கு குழந்தையும் கிடைக்கல, அதே சமயம் இவங்களோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாருங்க. இப்போ இந்த நர்ஸ் கிட்ட தனியாக கூப்பிட்டு இந்த அம்முனியம்மா பேசுகிறாங்க, ஆக்சுவலாக எனக்கு குழந்தை இல்லை, ஆனால் என் கூட ஒரு குழந்தை இருக்குது, நானும் அந்த குழந்தையும் தான் ஒன்றா இருந்துகிட்ருக்கோம், இப்போ நாங்கள் இருக்கிற இடம் சேஃப் இல்லை, அதனால் நாங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் சர்ச்சில் இருக்கக்கூடிய மதர் கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அந்த மதர் கிட்ட போய் பேசும்போது அந்த மதர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது உனக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலோ உன் மனசுக்குள்ளே ஏதாவது வச்சுருந்தீங்கனாலோ தாராளமாக என்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்முனியம்மா வந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், நான் எதையுமே திருடலை, ஆனால் எனக்கு ஒன்று கிடச்சிது, அதை நான் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ திருடலைல்ல, அதுவாக தானே உனக்கு கிடச்சிது, வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மதர் சொல்கிறாங்க. அதாவது அந்த குழந்தைய மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியுதுங்க. இப்போ இந்த மெம்பரும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மெம்பருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்ட்டு. ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக நான் அந்த அம்முனியம்மாவை டார்கெட் பண்ணி இந்த ஊருக்கு வர கிடையாது, அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை கூட அம்முனியம்மாவும் காணாமல் போயிருக்கா அப்படின்ற தகவல் தெரிய வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இங்கே வந்து விசாரணை பண்ணி பார்த்தா இந்த அம்முனியம்மாவோடைய பேத்தி தான் இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்களுடைய மகளும் மருமகனும் வெள்ளத்தில் அடிச்சு போயிட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மெம்பர் சொல்கிறாரு. எப்போ எந்த டைமில் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் அந்த மெம்பருக்கு பதிலே இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக நானும் ஊருக்குள்ளே விசாரணை பண்ணினேன், ஒவ்வொருத்தங்க ஒரு இடத்த சொல்கிறாங்க. டிரெக்டாக அம்முனியம்மா கிட்ட விசாரணை பண்ணால் அவங்களுக்கும் அது எந்த இடம் அப்படின்னு கரெக்டாக தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, அப்படி ஒரு கதையை கட்டி விட்டு அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க.
அப்போ அம்மனி அம்மா கூட இருக்கக்கூடிய குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கிட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் மூலமாக தான் நம்ம ஹீரோ இந்த வழக்குக்குள்ளேயே வந்திருந்துருக்காருங்க. யூஸ்வலாக இந்த வாடகை தாய் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி இந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக தம்பதிங்கனால குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னா இவங்களோட உயிரணுக்களை வச்சு வேற ஒருத்தவங்களோட வயிற்றில் வந்து குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ அந்த வாடகை தாய்க்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ண முடியுமோ அதை இவங்க பண்ணிவிட்டு குழந்தைய வாங்கிப்பாங்க. இதுதான் அக்ரிமெண்ட்டில் இருக்கும். சில சுச்சுவேஷன்ஸில் குழந்தையோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் வந்து அந்த வாடகை தாய்கிட்டே வந்து பால் கொடுக்க வைப்பாங்க. இதன் மூலமாக அந்த குழந்தையோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் செட் ஆகிட்டு அந்த குழந்தைய அந்த வாடகை தாய் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா, சப்போஸ் பிறந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததுன்னு வைங்களேன், அந்த குழந்தைய வாடகை தாய்கிட்டே கொடுத்துட்டு இவங்க குழந்தைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த வழக்கில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா இந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, குழந்தைய ஆடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அதனால் அந்த சரோகசி பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஹீரோ கேட்குறாரு, எங்க ஆசைப்பட்டு பெத்த குழந்தை தானங்க இது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த உலகம் நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை வேணும், காசு இருக்குது, ஆனால் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தை வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் காசுக்கு பஞ்சமே இல்லையே, அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வேற ஒரு சரோகசி மதர் மூலமா இவங்க குழந்தை பெற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க. அந்த வகையில் ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெற்றிருந்திருக்கிறாங்க. அந்த வாடகை தாய்க்கு பிறந்த குழந்தை தான் இப்போ நம்ம அம்மனி அம்மா கிட்ட இருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைனால வாய் பேச முடியலங்க. ஸோ அதை காரணமாக காட்டி அந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த குழந்தைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைய வளர்க்க முடியாமல் அந்த வாடகை தாய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த வாடகை தாயோட கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் பொறுப்பில்லாத ஒரு ஆள். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை மர்மமான முறையில் காணாமல் போயிருந்திருக்குது. ஸோ அந்த வீட்டில் தான் வந்து அம்மனி அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குது. ஸோ அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் இப்போதைக்கு அம்மனி அம்மாவை ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. இப்போ இந்த அம்மனி அம்மாவோட கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அம்மனி அம்மா இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு டெய்லர் கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. அம்மனி அம்மாவுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷன் காரணமாக அந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா இனிமேல் உனக்கு வேலை கிடையாது, இங்கே வேலை பார்க்கறதுனால உனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம், இனிமேல் அந்த ரூம்லேயே நீ ஸ்டே பண்ணக்கூடாது, ஏன்னா உடம்பு சரியில்லை, நீ அடிக்கடி லீவ் போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மனி அம்மாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த வேலையும் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரியாம அந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்டேயே உங்களோட ஓனர் கிட்ட பேசி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அங்கே ஒரு பொண்ணு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ வேணா அந்த பெண் கிட்ட போய் ஏதாவது வேலை கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அம்மனி அம்மா போயிட்டு ஏதாவது வேலை கொடுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. நானே இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வளர்க்க முடியாமல் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்க, இதில் நீ வேறையா, என்கிட்டலாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு காசெல்லாம் வேண்டாம், சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், நான் ஏதாவது ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மனி அம்மா கெஞ்சி இருந்திருக்காங்க. அம்மனி அம்மா பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மனி அம்மா அந்த வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோட அந்த குழந்தை கூட இருந்திருக்காங்க. ஏன்னா அம்மனி அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்திருக்குது. எப்பாவது ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட கணவர் வருவார். வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்து வீட்டில் ஒரே சண்டையாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ தான் அம்மனி அம்மா கேட்குறாங்க, ஏன் இந்த குழந்தைனால வீட்டுக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் அம்மனி அம்மாவுக்கு தெரிய வருது, இவங்க ஒரு வாடகை தாய் அப்படின்னும் ஒரு பணக்கார தம்பதிக்காக இந்த குழந்தைய பெற்றாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு ஆடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் குறை இருக்கிறதா சொன்னதுனால இந்த குழந்தைய அந்த பணக்கார தம்பதி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த குழந்தைய இவங்க வளர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதாகவும், இந்த குழந்தை இன்னொருத்தருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி எனக்கும் என்னோட கணவருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அம்மனி அம்மாக்கு புரிய வருது, இந்த மாதிரிலாம் கூட குழந்தை பெற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த குழந்தைக்கு இன்னும் பேர் கூட வைக்கலங்க. அவங்க சொல்றாங்க, உனக்கு என்ன பேர் பிடிச்சிருக்குதோ அதை வச்சே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மனி அம்மாவே பேர் வச்சு அதை தான் குழந்தை மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வாடகை தாயோட கணவருக்கு அந்த குழந்தை இங்கே இருக்கிறதுல சுத்தமாக உடன்பாடே கிடையாதுங்க. அவருடைய நண்பர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது நண்பர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இந்த குழந்தைய பேசாமல் கள்ளச்சந்தையில் வித்தரலாம், கைமாற்றி விட்டுறலாம், அதன் மூலமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குழந்தைய எப்படியாவது கைமாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று அம்மனி அம்மா கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த வாடகை தாயும் அந்த குழந்தையும் அம்மனி அம்மாவும் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் கதவை தட்டும் போது ஒரு வயசான தம்பதி தான் வராங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அம்மனி அம்மா போன மாதிரியும் அங்கே இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரியும் நம்ம பார்த்துருப்போம். பாஸ்ட்டில் அந்த லேடியும் நம்ம அம்மனி அம்மாவும் அந்த வீட்டில் போயிட்டு அந்த வயசான தம்பதி கிட்ட பேசுகிறாங்க. உங்கள் மக தான் வந்து சரோகசி மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் உதவி செஞ்சேன், குழந்தையும் பெற்றுக்கிட்டேன், கொஞ்ச நாள் பால் குடிக்க வைக்கணும்னு சொன்னாங்க, அதையும் நான் பண்ணினேன், கடைசியில்
குழந்தை ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. என்னால் இந்த குழந்தைய வளர்க்கவே முடியல, இந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வயசான தம்பதி அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. என்னால் இந்த குழந்தைய ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க. இந்த லேடியோட புருஷனும் பொறுப்பில்லாத ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா டெய்லர் வேலை செஞ்சு தான் வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான வருமானம் வரமாட்டேது. இந்த குழந்தைய வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை மேலே சுத்தமாக பாசமே வரமாட்டேதுங்க. சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அம்மனி அம்மா தான் பார்த்தீங்கன்னா அதையும் இதையும் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அம்மனி அம்மா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட கணவனோட ஃப்ரெண்டும் இந்த குழந்தைய எப்படியாவது கடத்தி கள்ளச்சந்தையில் வித்தரலான்னு சொல்லிட்டு பிளானை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கே தெரிய வந்துடும். இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும், கள்ளச்சந்தைக்கெல்லாம் போய் இந்த குழந்தையோட உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா நம்மளால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அவங்களுக்கு தெரியாமல் வீட்டில் இருந்து ஒரு ஆட்டோவில் வச்சு நேராக அந்த பணக்காரங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த பணக்காரங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு காலிங் பெல்லை 2 வாட்டி அடிச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுவுங்க. இவங்களுக்கு மனசே இருக்காது. மறுபடியும் போய் கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த வயசான தம்பதிக்கிட்ட இருந்தால் கூட அந்த குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அம்மனி அம்மா வருவாங்க. இவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது தான் விஷயமே தெரிய வந்திருக்கும். குழந்தை எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைய கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை கூப்பிடாம எதுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மனி அம்மா அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. அந்த டைம் பார்த்து குழந்தை வெளியே அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளேருந்து யாருமே டோர் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ 2 நாய்ங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கடிக்கிறதுக்காக கிட்ட போய்கிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அம்மனி அம்மா பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த குழந்தைய காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த குழந்தைய அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேணாம், இந்த பணக்காரங்க கிட்டேயும் ஒப்படைக்க வேணாம், நம்மளே இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து பஸ் ஏறினவங்க தான். பஸ் ஏறி ஜீப் ஏறி காடு மலை மேடுன்னு ஏறி இந்த ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைய அவங்க பேத்தினும் அவங்களுடைய பொண்ணும் மருமகனும் ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு குறை இருந்தது அப்படின்றதுனால தான் அந்த பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. பட் இந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து இந்த குழந்தை யாரு கூடயும் பேச விடாமல் இவங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த குழந்தைனால பெருசாக பேச முடியாதுங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ மெம்பரும் பேசிக்கிறாங்க. இப்படி காணாமல் போனால் அந்த குழந்தைய தேடி தான் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேரில் அந்த ஊருக்கு வந்திருந்திருக்கிறாருங்க. மெம்பர் சொல்கிறாரு அந்த குழந்தைய காப்பாற்றி அந்த பொண்ணு நல்ல விஷயத்தை தானே பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த குழந்தை அவங்க கிட்ட இருக்கிறது வந்து இல்லீகல் கஸ்டடி, ப்ராப்பராக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாமல் அவங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. நம்மளோட மனசாட்சிப்படி அந்த அம்மா பண்ணது கரெக்ட் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இது ஒரு கிரைமு, ஒரு குழந்தைய பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி தான். அதனால நம்ம கோர்ட்டில் கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அம்மனி அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மதர் கிட்ட எல்லாம் பேசிட்டு அவங்களோட கதையெல்லாம் சொல்லிட்டு திரும்பவும் அவங்களோட குழந்தைய பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த குழந்தைய எடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ரோட்ல கீழே விழுந்து இறந்தே போயிடுறாங்க. ஸோ இந்த அம்மனி அம்மாவை ப்ராப்பராக கொண்டாந்து ஹீரோ கோர்ட்டில் நிப்பாட்டணும்னு நினைச்சாரு. ஆனால் கடைசியில் அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த அம்மனி அம்மாவோட கதை எல்லாமே வந்து இந்த ஊருக்குள்ள ஆசான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு தெரியும் போலங்க, தெரிஞ்சுதான் ஒரு உதவி பண்ணிட்டு இருந்தாராட்டிருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஹீரோ கிட்ட சண்டைக்கு போனாரு. இப்போ அந்த ரேடியோவில் அவரோட பாட்டு வருமானு இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சத்தம் போடுறாரு. ஆனால் டீ கடையிலையும் சுற்றியும் யாரையுமே காணோம். என்னடா யாரையுமே காணோம், எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா அம்மனி அம்மாவோட டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே இப்போ அந்த குழந்தைய யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு லேடி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கேக் ஷாப்பில் போயிட்டு பேபி அப்படின்னு பேர் போட்டு எனக்கு கேக் கொடுங்க, டாக்டர் கிட்ட கொண்டு போய் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருந்து கடைசியில் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட்டோட வெளியில் வந்தாங்க இல்லையா, அந்த லேடி கிட்ட இந்த குழந்தை போது அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி இவங்க வளர்க்குறாங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோடைய மனைவி. ஃபைனலி இந்த குழந்தைய இவங்க லீகலாக தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.